அதே சமயம் நீங்க பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் நெத்தன்யாவை பொறுத்தவரையில் அவரின் அரசியல் தப்பி பிழைப்பதற்கு அரசியல் தப்பி பிழைப்பதற்கு இந்த போர் தேவையாக இருக்கின்றது. எனவேதான் அவசரமாக அங்கு சென்றிருக்கின்றார் ட்ரம்பை இந்த போருக்குள் இழுத்து விடுவதற்கு. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்கள் வெளிவந்திருந்தன. அதன் ஊடாக ட்ரம்புக்கு மேற்கொண்ட அழுத்தம் ஒரு பக்கம் இருக்க, அந்த அழுத்தத்தின் மூலம் ட்ரம்பை இந்த பொருட்கள் இழுத்து விடுவதற்கான முயற்சியைத்தான் நெத்தன்யாகு இறுதி வரை முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் ட்ரம்ப் அதற்கு அந்த பொருட்கள் விழவில்லை போலதான் தெரிகிறது. ஆனால் அதை உடனடியாக நாங்கள் கூறவும் முடியாது. ஆனால் பிரச்சனை என்ன சொன்னால், இப்ப வெனிசுலாவில் இடம்பெற்றது போல ஒரு சிறப்பு நடவடிக்கை என்பது எந்தளவுக்கு அங்கு சாத்தியமாகும் ஈரான். ஏனென்றால் ஈரான் ஏற்கனவே மிகவும் ஒரு அலர்ட்டாகத்தான் இருக்கின்றது. எந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கான உதவிகளை சீனாவிடமிருந்தோ ரஷ்யாவிடமிருந்தோ எல்லா இடமிருந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்போதைய நிலையில் ரஷ்யா ஓரளவு மட்டுப்படுத்தப்பட்ட உதவிகளை வழங்குவது போலதான் தெரிகின்றது. ஆனால் சீனா முற்றுமுழுதாக ஈரானுக்கான உதவிகளை வழங்கி கொண்டுதான் இருக்கின்றது.